ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிவைன் ரிங் மான்வாவோட எபிசோட் 16 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான்ல, நான் தான் இந்த டீமை வழிநடத்த போகிறேன், அதே டைமில் எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்டும் எனக்கு தான் ஒன்றும், நான் தான் கேப்டனாகவும் இருக்கணும் இப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இவன் அந்த கேப்டனு அவரே இந்த விஷயத்தை எதிர்பார்க்கல. ஷியோஷி, நீ சொல்றது கவலைப்படாதீங்க, நான் வெறும் இந்த கொஸ்டுக்காக வேண்டியதான் அப்படி சொன்னேன், மற்றபடி எதுவும் இல்லை. அந்த ஹார்வியும் அவங்க சொல்றாரு, ஷியோஷி உனக்கு தெரியுமா, எல்லாருமே அந்த கொஸ்ட் எடுத்து பண்ணாங்க, அதுல எல்லாருமே ஃபெயில் ஆனதுதான் மிச்சம், யாருமே அங்க ஜெயிக்கல. ஈவன் எங்க டீமே 6 வாட்டிக்கு மேலேயும் நிறைய டைம் அங்க ட்ரை பண்ணுச்சு, ஆனா அந்த இடத்துல நாங்க தோத்து போனதுதான் மிச்சம். ஆனா நம்ம ஹீரோ இப்போவும் கான்ஃபிடென்ட்டா அங்க சொல்றான், என்னை நம்பி வாங்க, நான் இந்த விஷயங்களை பாத்துக்கிறேன். ஆனா இதை கேட்கிற லூக்கு பயங்கரமா அங்க கத்துறான். இவனுக்கு உண்மையிலேயே தைரியம் தான். இவன் என்ன நினைச்சு இதெல்லாம் சொல்லிருக்கான், கேப்டனா மாறணுமா, எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்டும் எனக்கு வரணுமா, என்ன கதையா இருக்கு இதெல்லாம். ஆனா இது கேட்கிற அந்த ஹார்வி, அந்த கேப்டன், அவரு வந்து ஒத்துக்கிறாரு. சரிப்பா தம்பி, இந்த கண்டிஷன் எல்லாத்துக்குமே நான் ஒத்துக்கிறேன். அப்படி உன்னால அந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியல, ஃபெயில் ஆயிட்ட அப்படின்னு வச்சுக்குவேன், அங்க மர்சியே நான் காட்ட மாட்டேன். ஆனா நம்மளும் ஒத்துக்கிறான், வெறுமா என் கூட வாங்க, விஷயம் எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். அங்க இதை கேட்கிற லூக்கும் பயங்கரமா கத்துறான், யோ இந்த பையனை நீங்க நம்புறீங்களா என்ன, இந்த பையன் வெறும் ஒரு லெவல் 9 வாரியர் தான், அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு வீக்லிங்க நீங்க நம்புறீங்களா? கேப்டன் ஆர்வி, உங்களுக்கு என்னதான் ஆச்சு, அவனை நீங்க கேப்டனா போட போறீங்களா? அவன் வெறும் ஒரு லெவல் 9 வாரியர் தான், அப்படி இருக்கும் போது இது கண்டிப்பா ஒரு ஸ்கேமா இருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா ரீசெண்டா நம்மளே நிறைய வாட்டி அங்க அட்டம் பண்ணோம், அப்படி இருக்கும் போது நம்மள மாதிரி ஒரு பெரிய ஸ்குவாடு நம்மளாலேயே அந்த விஷயத்த முடிக்க முடியல. இந்த வாரியர் என்ன பண்ற போறான் பெருசா, நல்லா யோசிங்க. தனக்கும் நம்ம கில்டுக்கு ஜாயின் பண்ற அளவுக்கு கூட அவனுக்கு தகுதி இல்லை, நல்லா யோசிங்க ஹார்வி. ஆனா நம்ம ஹார்விக்கு என்னன்னா, இதுக்கு முன்னாடியே அவங்க 6 வாட்டி கிட்ட அட்டம் பண்ணாங்க, இவங்க எல்லா டைமும் அதனால ஃபெயில் ஆனதுதான் மிச்சம். அதனாலேயே இவங்க கில்டு ரெப்புடேஷனும் ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு, எல்லாருமே ஒரு விதமா பேசியிருப்பாங்க. அதை மாத்தணும்னா நம்ம கிட்ட ஒரு வாய்ப்பு இருக்கு, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை நான் விட விரும்பல, நம்ம ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கும் அவங்க போறாங்க. அந்த இடத்துல நம்ம ஆளுங்க வர அங்க இருக்கிற எல்லாருமே நம்ம ஹார்வியோட டீமை ஒரு மாதிரி பேசுறாங்க. ஆமா என்ன ஆச்சு, அந்த பிக் அவுட் ஹார்வி அவங்க டீம் என்ன திரும்ப அட்டம் பண்றதுக்கு வந்தா, வழக்க போலதான் இந்த வாட்டியும் தோத்து போயிட்டு ரொம்ப அசிங்கமா போக போறாங்க. அட இருங்கப்பா, முன்னாடி வேற யாரும் நிக்கிற மாதிரி இருக்க, இவன் யாருங்க வியடா காஸ்டியூமோட வரான், அங்க ஒரு டாக் பீஸ்ட் உங்க கத்துது. ஆமா பிக் அவுட்டு, என்ன ஆச்சு, லீடரை மாத்திட்டீங்கன்னு சொல்லவே இல்ல, அப்பயே நினைச்சேன் 6 வாட்டி தோக்கும் போதே இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கே வழி இல்லாம போகணும், இப்போ உண்மையாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஷியோஷி, நீங்க அவளைக்கும் அவனை கண்டுக்காதீங்க, அவன் தான் எங்க எதிர் டீம் கேப்டனு, அதாவது எங்களோட ரைவல் மாதிரி. அந்த ஆளு சொல்றது ஒரு வகையில கரெக்டு தான், நாங்க நிறைய வாட்டி தோத்து போயிட்டோம். பின்னாடி அவங்கள பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் கேப்டனு மற்றவங்க எல்லாருமே எந்த அளவுக்கு ப்ரெஷர்ல இருக்காங்கன்னு. அதனால இந்த வாட்டி நம்ம சுச்சுவேஷனை மாற்றணும், அவன் சொன்னது எல்லாமே தப்பு அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும், அவ்வளோதானே. இந்த விஷயத்த நான் பார்த்துக்கிறேன். ஹோய், இந்த மாதிரி வழியில வந்ததுக்கு மன்னிச்சுக்கோ, நீ என்னோட வழியில இருக்க. அங்க இதை கேட்கும் போது அந்த பீஸ்ட் மேனும் அப்படியே பயங்கரமா கத்தி சொல்றான், என்ன ஹார்வி, உன்னோட லீடர் பார்த்தா இந்த அளவுக்கு பயங்கரமா பேசுறான், பார்க்கலாம் வெளியில வரும்போது இந்த ஆட்டிடியூடு இருக்குதா இல்லையான்னு. நம்ம ஹீரோவும் போகும்போதே அங்க சொல்றான், அப்படியா, இந்த விஷயம் கூடிய சீக்கிரத்துல உங்களுக்கு தெரியும். விக்டர் என்கிட்ட சொன்னா இந்த கோஸ்டில் டார்க் ஏரியா மாஸ்டர்ஸும் இருக்குதுன்னு, ஆனா அதை நினைச்சலாம் எனக்கு கவலையே இல்லை, அதான் என்கிட்ட டிவைன் அந்த ஸ்கில் இருக்கே, அப்படி இருக்கும் போது எனக்கு என்ன பிரச்சனை, அதே மாதிரி கிளியர் பண்ணி நான் யாருன்னு உங்களுக்கு காட்ட வேண்டியதான். உள்ள போகும்போது பின்னாடி அங்க ஹார்வியும் கேட்குறாரு, ஆமா ஷியோஷி என்ன பிளான் இருக்கு, நீங்க கவலைப்பட வேணாம், ஆல்ரெடி என்கிட்ட ஒரு பக்காவான பிளான் இருக்கு, ஆனா அதுக்கு முன்னாடி எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்டுமே எனக்கு வந்தா அதை வந்து நான் செக் பண்ணோம். தம்பி, எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, எங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் அது ஒன்றும் முக்கியம் இல்லை, எங்க பார்ட்டியோட ஹானர் அதுதான் ரொம்ப முக்கியம். ஆனால் ஒரு விஷயம் தம்பி, நீ இப்போ ஒரு கேப்டனாக இருக்க, உனக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கு, ஸோ தயவு செஞ்சு டிசப்பாயின்மெண்ட் பண்ணுறாத. அந்த இடத்துல கொஸ்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவன் செக் பண்ணுறான், எல்லா பாயிண்ட்ஸும் அவனுக்கு தான் வருது. இதை கேட்டவனே ஆளு மோட்டிவேட் ஆகிறான், ஏன்னா ஈஸியாக லெவல் 10க்கு போக முடியும். லூக்கும் கடுப்பாகிறான், அட இதெல்லாம் சரியில்லை, எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்டும் அவனே எடுத்துக்கணுமா. சைடில் நம்ம ஹீரோ பார்த்தா அந்த இடத்துல சிஸ்டம் அவன் பார்க்குறான். ஆல்ரெடி விக்டர் வந்து ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணியிருப்பான், இதில் ஹார்ட் மோடு ஒரு நார்மலான மோடும் இருக்குன்னு. அதில் ஹார்டு மோடுன்னு இருக்கும், ஒரு சாதாரணமான மோடை ஹார்டு மோடாக மாற்றிட்டா அவ்வளோதான், அந்த கொஸ்ட் வந்து ரொம்ப டஃப் ஆகிடும், நம்மளோட உயிரே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஒரு மோடு தான் அது, ஆனால் அதில் ஒரு அட்வான்டேஜும் இருக்கு, என்னன்னா நம்ம அப்படி கிளியர் பண்ணிட்டா எல்லா ரிவார்டும் அப்படியே ட்ரிபிள் மடங்கு கிடைக்கும், முக்கியமாக எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்டும். உண்மையை சொன்னால் இதுக்காக தான்
நான் வெயிட் பண்ணேன். ட்ரிபிள் மடங்கு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்டா? இதுவே எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்டும் பாட்டிக்கும் போச்சுன்னா அவ்வளவுதான், எனக்கு அதுல பாதி தான் வந்திருக்கும். ஆனா நல்ல விஷயம் என்னன்னா அப்படி ஒன்றும் ஆகல, எல்லாமே எனக்கு தான் வரப்போகுது. இந்த இடத்துல யோசிக்காம அவன் ஹார்ட் மோட் அப்படின்னு அவன் கிளிக் அடிக்க இந்த இடமே ஒரு மாதிரி ரெட் கலரா மாறும். எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்ன இது ரெட் கலர்ல மாத்து? இங்க கேப்டன் ஹார்வியும் பின்னாடி திரும்பி கேக்குறாரு, அட இது ஹார்ட் மோட் ஆச்சு. ஆமா, யாரு வந்து இப்படி பண்ணா? ஏதாச்சும் மிஸ்டேக்ல இப்படி ஆயிடுச்சா? நார்மல் மோடையே நம்மளால கிளியர் பண்ண முடியல, இது ஹார்ட் மோடு. நம்ம எல்லாருமே இங்கேயே சமாதியாக போறோம்னு நினைக்கிறேன். அங்க விக்டரும் ஒரு பயங்கரமான நடுக்கத்தோட கேக்குறான், ஆமா ஷியோஷி, நீங்க எதுக்காக ஹார்ட் மோட் ஆக்டிவேட் பண்ணீங்க? இதை நீங்க தெரியாதனமா கைப்பட்டு தானே ஆக்டிவேட் ஆச்சு. ஆனா நம்மளால அப்படியே நிப்பானா? பின்னாடி அங்க லூக் இதை ஒரு வாய்ப்பா வச்சு பயங்கரமா கத்துறான். நான் அப்பயே சொன்னேன், இவன் வந்து ஒரு பைத்தியக்காரன்னு. யாராச்சும் கேட்டிங்களா? இவன் ஒரு முட்டாள் மாதிரி ஹார்டான மோட சூஸ் பண்ணிட்டான். இங்க இருக்கிற ஒரு பார்ட்டியால நார்மல் மோடையே கிளியர் பண்ண முடியல. அப்படி இருக்கும் போது ஹார்ட் மோடு இது வந்து பல மடங்கு ரொம்ப டஃப்பா இருக்கும். அப்படிப்பட்ட விஷயத்த இவன் தேர்ந்தெடுத்திருக்கான். எங்கேயே நம்ம சாக போறோம், போச்சு எல்லாமே. இவன் நம்ம எல்லாருமே கூண்டோட இங்கே கொல்லணும் அப்படின்னு பாக்குறான்னு நினைக்கிறேன். எனக்கு ஸ்டார்டிங்லேயே தெரியும் இவன் பண்றது ஒரு ஸ்கேம் தானு. அப்படியே நம்ம வெளில போனாலும் எல்லாருமே நம்மள பார்த்து பயங்கரமா சிரிக்க போறாங்க. ஆனா ஒரு சைடு லூக்கு கிட்ட ஒரு பிளான் இருக்கு. எனக்கு தெரியும் இந்த பொடி பையன் ஏதாச்சும் இந்த மாதிரி வேலையை பார்ப்பான், சொதப்பிடுவான் அப்படின்னு நான் யோசிச்சேன். அதுக்காக தான் என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. இதை வச்சு நான் சிக்னல் கொடுக்கும் போது எல்லாருமே தப்பிச்சிடலாம் என்ன. ஆனா நம்ம ஆளு பார்த்தா போகும்போதே அங்க சொல்றான், எல்லாருமே நான் உங்க எல்லாரையுமே இங்க கொண்டு வந்திருக்கேன். அப்போ நான் ஒன்னும் சும்மா உங்களை கொண்டு வரல, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. எல்லாருமே என் பின்னாடியே ஓட்டினிருங்க. ஏன்னா இந்த ஹார்ட் மோடோ நார்மல் மோடோ எந்த மோடா இருந்தாலும் என் முன்னாடி ஒண்ணுமே இல்ல. என்கிட்ட தான் அந்த டிவைன் ஐ இருக்கேன். அப்படி இருக்கும் போது இங்க இருக்கிற ஆளுங்களுக்கு எதுவுமே ஆகாம நானே இந்த கொஸ்டின் முச்சிருவேன். அங்க லூக்கா இன்னமும் பயங்கரமா கடுப்பாவறான். அடே முட்டாள், எப்படி உன்னால இப்படி சொல்ல முடியுது? நாங்க எல்லாருமே சேர்ந்து ட்ரை பண்ணோம், நார்மல் மோடியே எங்களால முடிக்க முடியல. நீ என்னன்னா ஒரு பைத்தியக்கார மாதிரி ஹார்ட் மோடை இப்ப ஆன் பண்ணிட்ட. அது பத்தாதுன்னு ப்ராமிஸ் வர நீ பண்ற. இந்த மாதிரி எம்டியான ப்ராமிஸ் எல்லாம் நீ பண்ணாத. இது ஒன்னும் நீ நினைக்கிற மாதிரி கேம் இல்ல. அப்படி நீ சாகணும்னு அவ்வளவு ஆர்வமா இருக்கியா? போ எங்கேயாச்சும் போய் செத்துரு. அங்க டிவைன் ஐயோ நம்ம ஹீரோக்கு ஆக்டிவேட் ஆகுது. முன்னாடி அவன் யோசிச்ச மாதிரி தான் எல்லாருக்கான வீக்னஸ், அவங்களோட லெவலு எல்லாமே நம்ம ஹீரோக்கு சிஸ்டமே அப்படியே ஷோ பண்ணு. இந்த மாஸ்டர்ஸோட வீக்னஸ் அது லைட்னிங்கும் ஃபயரும் தான். நம்ம ஹீரோ கிட்ட தான் லைட்னிங் ஆட்ரிபியூட் இருக்கே. அது போக பின்னாடி ஃபயரை வச்சு தாக்குனா முடிஞ்சுது. அங்க இன்னமும் லூக் வேற பயங்கரமா கத்தின்னு இருக்கான். அடே முட்டாள், நீ உண்மையிலே ஒரு பைத்தியக்காரன் தான். தனியா சார்ஜ் பண்ணிருக்க. அங்க கிட்ட போனேன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான், அப்படியே உன்னை கொன்றோம் எல்லாமே. ஒரு சைடு இவன் சொல்றது கேட்டு நம்ம ஹார்வி அங்க யோசிக்கிறாரு, ஆமா இந்த ஷியோஷி இந்த பையன் உண்மையிலேயே நம்மள ஸ்கேம் பண்ணிட்டானா? ஆனா இப்போ நம்ம ஆளு வந்து அங்க கத்தி சொல்றான், எல்லாருமே நான் சொல்ற விஷயத்த பண்ணுங்க, நம்மளால அசால்ட்டா இந்த மோட கிளியர் பண்ண முடியும். மெஜிஷியன் சும்மா நிக்காதீங்க, நான் லைட்டிங் சோட வச்சு தாக்குறேன். கரெக்டான டைம்ல மெஜிஷியனா இருக்கிற ஒருத்தங்களும் ஃபயர் அட்டாக் பண்ணுங்க. அங்க விக்டரும் கத்தி சொல்ல, சீக்கிரம் என்ன பண்ணிருக்கீங்க மசன்னு தாக்குங்க. பின்னாடி இருக்க ஒருத்தங்களுக்கும் என்னன்னா, ஆமா நாங்க இதுக்கு மேலேயும் வெளியில அசிங்கப்பட விரும்பல, கண்டிப்பா இந்த மோட நம்ம கிளியர் பண்றோம், மாஸ் காட்டுறோம். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ கடிக்கிறதுக்குன்னு அங்க ஏகப்பட்ட கிராக்கடைல வரும். அவ்வளவுதான், நம்ம ஹீரோ காலி அப்படின்னு தான் ஹார்வி யோசிப்பாரு. ஆனா அடுத்த செகண்டே அப்படியே தலைகீழ விஷயம் மாறும். நம்ம ஹீரோ ஒரே ஒரு ஸ்லாஷ் தான் போடுறான். கரெக்டான டைம்ல எல்லாருமே தாக்கும் போது இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷனும் ஏற்படும். அடுத்த செகண்டே அந்த டார்க்னஸ் குள்ள இந்த crocodile மாஸ்டர் எல்லாமே அழிஞ்சு போகுது. அட இங்க என்ன ஆச்சு? அது என்னன்னா என்னோட ஸ்கில் தண்டர் செயின் ஃபால் வச்சு நான் ஒரு அட்டாக் பண்ணிட்டாலே போதும், எனிமிங்க ரொம்ப வீக் ஆயிடுவாங்க. அது போக நீங்க வேற ஃபயர் அட்டாக்லாம் பண்ணீங்களா, அதனால டேமேஜ் பங்கமா போயிருக்கும். நீங்க பண்ண அட்டாக்கும் ஒரே இடத்துல பண்ணனால டேமேஜ் ட்ரிபிள் மடங்குக்கும் மேல அதிகமா போச்சு. அதனால தான் இந்த இடத்துல மாஸ்டர் மொத்தமா அழிஞ்சு போச்சு. நம்ம ஷியோஷியை நம்பாதவங்க கூட இப்ப நம்புறாங்க. எல்லாரோட கண்ணும் நம்ம ஷியோஷி மேல தான் இருக்கும். அங்க ஹார்வியை யோசிக்கிறாரு, ஆமா இந்த பையன் உண்மையிலேயே 9th லெவல்ல தான் இருக்கானா? எப்படி அவன் கிட்ட இந்த மாதிரி ஒரு ஸ்கில் இருக்கு? அது போக எப்படி அதை பண்ணா? லூக்கெல்லாம் பயந்து போய் கீழே பார்த்துறான். அட இது வந்து என்னால ஒத்துக்க முடியாது, கண்டிப்பா இது ஒரு லக்கு தான். அவன் லக்குல ஏதோ பண்ணிட்டான், அத்த வாட்டிலாம் அப்படி பண்ண முடியாது. ஆனா விக்டர் அங்க சைட்ல கத்தின்னு இருக்கான், யோ லூக்கு நம்மள அசிங்கமாக்குறதுக்கு வெளியாளுங்க ஒன்னும் வேணாம், உள்ளே நீ இருக்கியே, எதுக்காக திரும்ப அவனை அசிங்கப்படுத்துற? அவன் தான் பண்ணா, உன்னோட கண்ணால நீ பார்த்தல, நீ என்ன சொன்ன? எல்லாருமே போதும் நிறுத்துங்க, ஏன்னா இதுக்கு மேலேயும் ஆர்கியூ பண்றது வேஸ்ட் தான். வேறமா என்ன ஃபாலோ பண்ணுங்க, ஹார்ட் மோட அசால்ட்டா நம்ம கிளியர் பண்ணிட்டு போலாம். அங்க ஹார்வியும் போகும்போது கத்துறாரு, அட மட பசங்களா உங்களுக்கு கேட்கலையா என்ன? சீக்கிரம் கிளம்பி வாங்க. இதுக்கப்புறம் அவங்க வேற ஏரியாவுக்கு குரூப்பா வராங்க. அங்க நம்ம ஹீரோவும் சொல்றான், இப்போதான் உண்மையான ஆட்டமே ஆரம்பிக்குது. இந்த எபிசோட நல்லா பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம ஹீரோட லுக்ஸே அப்படியே மாறி இருக்கும்.
இந்த முகத்தை எங்கேயோ பார்த்த ஒரு ஃபீல் வருமே, தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹார்ட்டினை கொடுக்குறேன். நெக்ஸ்ட் எபிசோட் தக்காளி தாறுமாறா இருக்கும், மிஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி என்னோட ரெக்வஸ்ட் என்னன்னா, ஒரே ஒரு லைக்கை போடுங்க. அப்படி ஒரு 1.7K லைக்ஸ் வந்தா கண்டிப்பா ஒரு நாளைக்கு 3 வீடியோஸை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம், மெம்பர்ஸுக்கு இப்போதைக்கு என்னால் 2 வீடியோ தான் போட முடியுது. ஸோ கூடிய சீக்கிரத்தில் மெம்பர்ஸோட வீடியோஸையும் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போதைக்கு ஒரு 2 வீடியோஸ் அப்படின்னு தான் 5 டேஸ்க்கு வரும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வீடியோஸ் ஏறிடும், கவலைப்படாதீங்க. அதே மாதிரி நிறைய வீடியோஸ் மெம்பர்ஸில் இருக்கும்போது நிறைய பேர் கேட்பீங்க, ஆமாம் இன்னும் ப்ரோ மெம்பர்ஸுக்கு கொண்டு வீடியோஸா அப்படின்னு. ஆமாங்க, அவங்க காசு கொடுக்குறாங்க, ஸோ வீடியோ போடுறோம், அதுதான். அதனால அப்படி நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம். எனக்கும் அது ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அதே மாதிரி வீடியோக்கு லைக்கை போட்டுருங்க, ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நான் உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.